ஆல்பா காதலன் அத்தியாயம் 17. ஒரு வருடம் கழித்து இன்று. அக்கா, அந்த இட்லி அவிஞ்சிருச்சான்னு பாருங்க. காலையில ஹியரிங் ஒன்று இருக்கு, லேட் ஆகுது பாருங்க. குளியலறை உள்ளே நின்று மொழி குரல் கொடுக்க, இதோமா என்று சமைக்கும் அக்காவின் குரல் வர, ஓகேக்கா, நான் பாப்பாவை குளிப்பாட்டிட்டேன் என்று குளித்த தலையோடு டவலை கட்டிக்கொண்டு கட்டிலில் கையை காலை அடிக்கும் மகளை கன்னத்தில் கை வைத்து பார்த்தாள் மொழி. படுக்கையில் அவள் போன் அதிர, முகத்தில் அழகிய புன்னகை. மிஸ்டர் வலியன் என்ற பெயர் திரையில் மின்னி மறைந்தது. சூரியன் உதிக்க மறந்து போகலாம், சந்திரன் உலாவர தாமதமாகலாம், தாய் கூட பிள்ளையின் முகம் மறந்து போகலாம். ஆனால் மொழி வாழ்க்கையில் இந்த வழி ஒரு நாள் கூட தாமதமாக வீசியது இல்லை. அன்று வீட்டுக்கு வந்த மொழி சேர்ந்த 10 நாளிலேயே ஒரு போன் வந்தது. நான் வலியன் பேசுற மொழி, போன் வரும் என்று காத்திருந்தவள் தானே. உங்க போனுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன் வலியன். எனி குட் நியூஸ்? குட்டி தங்கம் எப்படி இருக்கு? பார்க்க வரலாமே. வெறுங்கையோட வர முடியாதே. ஸோ வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க போல. இங்கே ஒரு ஃபேக்ட்ரியில் சூரிய ஒளி வச்சு பொருள் தயாரிக்கிறாங்க, அங்கே வேலைக்கு சேர்ந்துருக்கேன். ஒரு வாரம் வேலையை பார்த்துட்டு சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அட்வான்ஸ் 10,000 ரூபாய் தந்திருக்காங்க. அதான் வீட்டில் தான் இருக்கேன் வலி, குழந்தைய வந்து பார்த்துட்டு போங்க. சுதியாக அவன் வந்தது. அடுத்த 10 நிமிடத்திலேயே அவள் வீட்டு வாசலில் வந்து நின்றான். உள்ள வாங்கலேன். இல்ல இங்கே இருக்கேன் என்று திண்ணையில் அமர்ந்து கொள்ள, வாங்கிய 10,000 ரூபாய்க்கும் அவள் மகளுக்கு கிங்கினி மங்கினி என்று அனைத்துமே இருந்தது. எல்லாத்தையும் பாப்பாவுக்கு செலவு பண்ணிட்டா உங்களுக்கு என்ன இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே குழந்தையை கொண்டு வந்து வலியனின் கையில் மொழி கொடுக்க, வாங்கி முத்தமிட்டு கொஞ்சியவன், தங்க பிள்ளைக்கு போக மீதி, உனக்கு உடம்பு இப்போ ஓகேவா? பெட்டர். வீட்லேயே ஆஃபீஸ் போட்டிருக்கேன், நிறைய கேஸ் வருது, குழந்தைய வச்சுக்கிட்டு தான் போக முடியாதுல்ல. நீ கோர்ட்டுக்கு போகும்போது வேணும்னா என்கிட்ட கொடுத்துட்டு போறியா? நிறைய பேச தயங்கினான். பேச்சு தவறாகி விடக்கூடாது, பார்வை தவறாகி விடக்கூடாது. அன்று காதலனாக எல்லாவற்றையும் செய்ய தயங்காதவன் இன்று வேறொருவனின் மனைவி முகம் பார்க்க தடுமாறினான். ஆனால் அவள் இயல்பாகவே இருந்தாள். கடந்ததை பற்றி இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவன் காதல் ஜெயித்ததோ தோற்றதோ, அவள் மனதில் எப்போதுமே அவன் நீங்காத ஒருவன்தான். இந்த உலகில் கண்ணை மூடி ஒருவனை நம்பலாம் என்றால் அது அவனாகத்தான் இருக்கும். நிழலாக அவளை தொடர மாங்கல்யம் தேவையில்லை. அவள் காதலை திருப்பி தர அவசியமில்லை. அவள் நிழல் போதும். அவன் சிரிக்க அவள் மரத்தடி நிழல் வேண்டுமென்றால் இருந்துவிட்டு போகிறான். அதில் அவளுக்கு என்ன நஷ்டம்? 6 மாசம் ஆகட்டும் வலியன், நீங்களும் வேலையில செட் ஆகிருவீங்கல்ல, அப்புறம் வேணும்னா உங்ககிட்ட கொடுத்துட்டு கோர்ட்டு போறேன். ஒருத்தருக்கு ஒருவர் துணையாகவே இருக்க, துணைவியாக துணைவனாக இருக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. என்று குழந்தையை தவிர அவன் கண் எங்கேயுமே போகவில்லை. அன்று தொடங்கிய நட்பா, சிநேகமா, இல்லை புரிதலா, ஏதோ ஒன்று இன்று வரை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. மிஸ்டர் வலியன் என்று மின்னும் திரையை தேய்த்து போனை எடுத்து காதில் வைத்தாள். குட் மார்னிங் மொழி. என்ன பிஸி பிஸ்னஸ் மேன், காலையில் மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்க, ஃபோன் வந்திருக்கு. போனை லவுட் ஸ்பீக்கரில் மகளின் அருகே போட்டுவிட்டு மொழி தலைமுடியை சிக்கெடுக்க ஆரம்பிக்க, குட்டி தங்கம் குரலை கேட்காம அந்த நாள் தொடங்காதே மொழி. அவன் குரல் கேட்டு குழந்தை போனை எடுக்க ஆளாய் பறக்க, பேசுங்க, முழிச்சுதான் இருக்கா. எனக்கு இன்னைக்கு ஹியரிங் இருக்கு, பாப்பாவை வந்து வாங்கிக்கிறேன். அப்போ உங்க மீட்டிங் என்ன எவன் கேள்வி கேட்க முடியும் மொழி? அவன் என் மடியிலேயே இருக்கட்டும், நீ வேலை முடிஞ்ச பிறகு வாங்கிட்டு போ. அந்த மொத்த ஃபேக்டரிக்கும் இப்போது அவன்தான் லீடே. அவன் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் மார்க்கெட்டில் பல கோடி லாபம் ஈட்டுகிறது. கம்பெனி அவன் தலையாட்டினால்தான் அடுத்த கட்டமே நகரும். வரும் லாபத்தில் ஒரு பகுதியை வேறு இப்போது கொடுக்க ஆரம்பித்திருக்க, வலியனுக்கு எடுத்ததில் எல்லாமே ஏறுமுகம்தான். இன்னும் 10 நிமிஷத்துல வரேன் மொழி. நானும் குட்டியை ரெடி பண்ணி வைக்கிறேன் என்று மொழி அவனும் மகளும் பேசும் பேச்சை கேட்டுக்கொண்டே தன் வேலைகளை முடித்துவிட்டு வெளியே வர, வலியன் கார் வந்து வாசலில் பிரேக் போட்டு நின்றது. நக்ஷத்ரா என்று மொழி மகள் பெயர் அவன் காரில் தங்க எழுத்தில் மினுங்க, கார் கதவை திறந்து கொண்டு இறங்கிய வலியனை யாராக இருந்தாலும் அவன் தோரணையை ஒருமுறை பார்த்துவிட்டுத்தான் நகர்வார்கள். யாருமே சொல்லி தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை, அவனுக்காகவே மாறிக்கொண்டான். அன்று எது எல்லாம் கிடைக்கவில்லை என்று ஏங்கி பார்த்தானோ, இன்று அதையெல்லாம் தனக்கு நியாயமான முறையில் வாங்கி கொண்டான். சாம்பல் நிற கோட் பேண்ட் டை கட்டி தடுமாற்றம் இல்லாமல் அவன் மரக்கால்கள் நிலத்தில் விறுவிறுவென்று ஊன்றி நடந்து வந்தான். அவனை கண்டதுமே கையை நீட்டிய குழந்தையை நோக்கி ஓடி வந்தவன், குட்டி தங்கம் என்று கையை விரிக்கவுமே குழந்தை அவன் கைக்குள் பாய்ந்து போய் படுத்து கொண்டது. புது கார், புது கோட்டு, கலக்குறீங்களே வலியன் என்று மொழி சிரிக்க, அப்படியே அவனும் வாய்விட்டு சிரித்தவன்,
மீட்டிங் இருக்கு, அதான் அப்படியே வந்துட்டேன். இன்னைக்காவது உள்ள வரலாமே வலியன், ஒரு கப் காஃபி குடிக்கலாம்ல? இந்த 1 வருட காலமுமே அவனிடம் இதோ இதுதான். ஒரு நாள் கூட அவளை தொட்டு பேசியதும் இல்லை. அவள் வீட்டுக்குள் அவன் போனதும் இல்லை. அவளை தன் காரில் அழைத்து போனதும் இல்லை. தனக்கு அவள் கொடுத்த இடத்தை அவனே புரிந்து தள்ளியே நின்று கொள்வான். இன்னொரு நாள் வரேன், புள்ளைக்கு திருஷ்டி போட்டு வைக்கலையே என்று திருஷ்டி போட்டை வைத்து தூக்கி கொண்டு போய் காரில் முன்னிருக்கையில் நட்சத்திராவை அமர வைத்து சீட் பெல்ட்டை போட, குழந்தை தாய்க்கு கையை ஆட்ட, அவர்களுக்கு கையசைத்து அவளும் தன் பைக்கை எடுத்துக்கொண்டு நீதிமன்றம் புறப்பட்டாள். காரை விட்டு இறங்கி குழந்தையை தூக்கி கொண்டு வலியன் மீட்டிங் நடக்கும் இடம் நோக்கி வர, வணக்கம் சார், வணக்கம் சார் என்ற குரல்கள் அவனை விரக்தியாக சிரிக்க வைத்தது. பணத்துக்கும் பதவிக்கும் பகட்டுக்கும் இருக்கும் இந்த மரியாதை ஏன் மனிதனுக்கு இல்லை? பல தூற்றுதல்களை பார்த்தவன் இப்போது பல வாழ்த்துதல்களை பார்க்கிறான். இதெல்லாம் அவளால் சாத்தியம் என்று அவனுக்கு தெரியும். உங்களால முடியும் வலியன், செஞ்சு பாருங்களேன். இல்ல, ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க, முடியலனா விட்டுடுங்க. ஒவ்வொரு அடியிலும் அவனுக்கு கை கொடுத்து அவன் தன்னம்பிக்கை உடையும் போதெல்லாம் தோள் கொடுத்திருக்கிறாள். கோர்ட் வாசலில் ஸ்கூட்டியை விட்டுவிட்டு அவசரமாக படியேறி மேலே ஏற ஆரம்பித்த மொழி சிகரெட் வாடையில் முகத்தை சுளித்து கொண்டே நிமிர்ந்து பார்க்க, அங்கு சௌத்ரி தான் வேண்டுமெனவே புகையை அவள் முகத்தில் ஊதினான். அப்புறம் சந்தோஷமா இருக்க போல? ஏன் உங்க கண் உறுத்துதோ? அப்சல்யூட்லி. குட்டி ஆக்சிடென்ட்ல மாட்டி நான் எலும்பி வரதுக்குள்ள புது புருஷனை பிடிச்சிட்ட போல இருக்கு. அவனை முகத்தை சுடித்து பார்த்தாள் மொழி. 1 வருடத்தில் 3 முறை டிரான்ஸ்ஃபர், குடித்துவிட்டு வண்டியை ஓட்டி ஆக்சிடென்ட், ராங் என்கவுண்டர் பண்ணி ஒரு சஸ்பெண்ட் என்று அவன் வாழ்க்கை திரும்பிய திசையெல்லாம் முட்டியது. அவன் தெளிவான அடுத்த நொடியே சைத்தான் இங்கே டிரான்ஸ்ஃபரை வாங்கி கொண்டு வந்துவிட்டது. புது புருஷனை கண்டுபிடிச்சு செட்டில் ஆகினதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. என் குழந்தைக்கு புது அப்பா கண்டுபிடிச்சிருக்கேன்னு கூட சொல்லலாம் சௌத்ரி. தூ அசிங்கமா இல்லை உனக்கு? அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? எப்படியும் எங்கள் 2 பேரையுமே தப்பாக பேசத்தானே கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு அந்த சிரமமே வேண்டாம். அவருக்கும் எனக்கும் நீங்கள் நினைக்கிற எல்லாமே இருக்குது. வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா கூட சொல்ல நான் தயாராக தான் இருக்கேன். கேட்க நீங்கள் தயாரா? திமிரு திமிரு, தப்பிச்சிட்டோங்கிற திமிரு, அவனை காப்பாற்றிட்டோங்கிற திமிரு தானே? அதே தான் என்றால் தோலை உலுக்கி கொண்டு. உன் சந்தோஷத்தையும் அவன் சந்தோஷத்தையும் குழி தோண்டி புதைக்கத்தான் நான் மறுபடியும் இங்கே வந்திருக்கேன். ஓஹோ, வெல்கம் பேக். குழந்தை என்னோடதுன்னு கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். அதோட கஸ்டடியை வாங்க கேட்டிருக்கேன். குழந்தைனா 2 பேருக்கும் உயிராமே, கேள்விப்பட்டேன். உயிரை எடுத்துருவோமா என்று புகையை அவள் முகத்தில் சௌத்ரி ஊத, இத்தனை நேரம் படபடவென்று பேசிய அவள் உதடோ உலர்ந்து போய் சௌத்ரியை பார்க்க, இத்தனை நாளும் நீங்கள் 2 பேரும் நிம்மதியாக இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் நிம்மதியாலாம் இருக்க முடியாது. உங்கள் 2 பேருக்கும் இருக்கிற உறவை அசிங்கப்படுத்தி நீ ஒரு நடத்த கெட்டவதான் ஆக்கி ஒரு பெண் குழந்தைய வளர்க்கக்கூடிய தகுதியெல்லாம் உனக்கு இல்லைன்னு அத்தனை பேர் முன்னாடியும் கேவலப்படுத்தி குழந்தையோட கஸ்டடியை நான் டேக் ஓவர் பண்ணிட்டு போய் உன் நிம்மதியை மொத்தமாக குழி தோண்டி புதைக்கிறேன்டி. இப்போ சொல்ல வெல்கம் பேக் என்றவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவள் நிற்க, மறுபடியும் ஒரு சான்ஸ் தரேன். குழந்தைய தூக்கிக்கிட்டு என் வீட்டுக்கு வந்துரு. போனா போகுதுன்னு உனக்கு வாழ்க்கை பிச்சை தரேன். பிச்சையா தர்ற எதுவுமே எனக்கு வேண்டாம் சௌத்ரி. அப்புறம் ஒரு குட்டி விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், இதையும் கேட்டுட்டு போங்க. ஐ லவ் வலியன் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்ன மொழியோ, இதுக்கும் சேர்த்து எதாவது செய்யுங்க. எதையும் தாங்கக்கூடிய இதயம்தான் இது, எதையும் தாங்கும். ஆல் தி பெஸ்ட் உங்கள் ஃப்யூச்சர் பிளானுக்கு என்று போனவளை சொன்னபடி எல்லாம் சிதைக்க தோன்றியது. சில காதல் காலம் கடந்து கூட உணரப்படும். அன்று காதலை உணரவில்லை என்று அவனை தள்ளி நிறுத்தினாள். இன்று அந்த காதலை உணர்ந்து விட்டேன், ஆனால் அவன் காதலை அடையும் தகுதிதான் இல்லையே என்று அவனை விட்டு தள்ளி நின்றாள். தொடரும் அடுத்தடுத்த அத்தியாயங்களை தினமும் இரவு 7 மற்றும் 9 மணிக்கு கேட்க தவறாதீர்கள் மக்களே. ஆல்ஃபா காதலன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.